ஐயா சமையல் முடிச்சிட்டேங்க ஐயா. 2 நாளைக்கு வத்த குழம்பு வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல தயிர் இருக்கு. அப்பளம் பொரிச்சு வச்சிட்டேன் ஐயா. 2 நாளைக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சுக்கங்க ஐயா. எவ்வளவு நாள் லீவுமா? ஐயா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு போறேன். சீக்கிரத்துல விட மாட்டாங்க. ஒரு 20 நாளாவது ஆகும் ஐயா. 20 நாள் லீவுக்கு 2 நாளைக்கு குழம்பு வச்சுட்டு போறேங்கிற என்னம்மா அது? ஏமா திடீர்னு 20 நாள் லீவுல போறேன்னு சொன்னா நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? வணக்கம் சார். வணக்கம் ராமலிங்கம், உட்காருங்க. அம்மா நீ கொஞ்சம் உள்ள இரு. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஆமா என்னவா அவனுக்கு? அவங்க அண்ணன் விஷயமா அழுதுட்டு போலான்னு வந்திருக்கானா? சார் எனக்கே இப்பதான் சார் விஷயம் தெரியும். விநாயகம் அந்த மாதிரி புள்ள இல்ல சார். அவன் கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். என்ன கெட்ட நேரமோ இன்ஸ்பெக்டர் அவனை கோர்ட்டு கூட்டு போற இடத்துல பயந்து போய் தப்பிச்சு ஓடி வந்துட்டான். தான் பண்ணது தப்புதான்னு தெரிஞ்சு அவனாவே சரண்டர் ஆக வந்திருக்கான். நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி அவனை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணும். யோ மொச பிடிக்கிற மூஞ்சிய மோந்து பார்த்தே சொல்றவையா நானு? 25 வருஷமா டிபார்ட்மெண்ட்ல குப்பை கொட்டிட்டு இருக்கேன். எவன் கொலை பண்ணுவான் எவன் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியாது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா சார்? அந்த பைத்தியக்கார பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு சார். அவன் கொலை பண்ணாம இருந்திருக்கலாம். அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வர்றது தப்புதாங்க. உங்களுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே சார். வர வாரத்துல அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் சார். இப்ப இப்படி ஒரு கேஸ்ல அவன் மாட்டிக்கிட்டான்னு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயதார்த்தமே நின்று போயிடும் சார். இது வேறயா? இவனுக்கெல்லாம் யார் பொண்ணு தர சம்மதிச்சா? ஸ்டேஷன்ல உட்கார வச்சா இவனே பொண்ணு மாதிரி கேவி கேவி அழுதுட்டு இருக்காயா? ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகணும் தான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து நீங்க வீட்டுக்கு வந்து இப்ப என்னன்றீங்க? அவனை பிடிச்சிட்டு போனது தப்புன்றீங்களா? ஐயோ உங்களை தப்பு சொல்ல முடியுங்களா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் தான் சொல்ல வரேன். அட வா கண்ணே. சௌக்கியமா? உங்க வீட்டுல கல்யாணம் கேள்விப்பட்ட சார். நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியும். கேக்குறதால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு என் மேல இருக்கிற கோவத்தை எங்க அண்ணன் மேல காட்டிடாதீங்க சார். உங்க கால்ல வினால நான் விடுறேன் சார். எங்க அண்ணன் ரொம்ப பாவம் சார். கொலைகிலன்னு அவனுக்கு நினைச்சு பார்க்க கூட தெரியாது சார். ஊமை ஊரை கெடுக்கன்னு ஒரு பழமொழி இருக்கு, தெரியுமா உனக்கு? உன்னையே எடுத்துக்க. பார்த்தா உலக உத்தமின்னு எழுதி கையெழுத்தே போட்டு கொடுத்துடலாம். அவ்வளவு சாதுவா சமத்தா இருக்க. ஆனா என்ன மாதிரி தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன்னு யோசிச்சு பாரு. ஒரு போலீஸ் ஆபீசர் என்னையே ஏமாத்தி என் கையாலேயே தாலி எடுத்து கொடுக்க வச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தி அவளை அனுப்பி வச்சவ தானே நீ? உங்க அண்ணன் மட்டும் நல்லவனா இருப்பான்னு நான் எப்படி நம்புறது? என்ன முன்பகையோ என்ன இழவோ யாருக்கு தெரியும்? அக்கம் பக்கம் யாரும் இல்லாதப்ப போட்டு தள்ளி இருப்பான். பகீருங்குதா? அதான் வேணும். தபார், உங்க அண்ணன் மாட்டி இருக்கிறது கொலை கேஸ். நீ நினைக்கிற மாதிரி ஈஸியா வெளியே வந்துட முடியாது. ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுங்க, கொடுத்தாங்கன்னா பாத்துக்கலாம். வயிற்ற கலக்குதுன்னா என்னன்னு தெரிய வேணாம் இந்த பொண்ணுக்கு. எனக்கு கலங்குச்சே. வயிறு மனசு புத்தி உடம்பு பூரா கலங்குச்சே. ஒரே பொண்ணு. என் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தாயா தகப்பனா நான் ஒருத்தனா இருந்து என் பொண்ணை நான் வளர்க்கப்பட்ட பாடு இவளுக்கு தெரியுமாயா? பார்த்து பார்த்து வளர்த்தையா. ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்க தெரியாது சார். நீங்க படிச்சவர், நீங்க போய் இப்படி பேசுறீங்களே சார். பொறுக்கி மாதிரி பேசுறேங்கிறியா? வஞ்சம் வச்சுக்கிட்டு வில்லத்தனம் பண்றேங்கிறியா? முட்டாள். நான் வில்லத்தனம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு உங்க அக்கா வீடு வந்தே சேர்ந்திருக்க மாட்டா. தெரியுமா உனக்கு? கேட்டு பாரு அவள. என் ஆபீஸ்ல ஒரு ரூம்ல நைட்டு பூரா அடைச்சு வச்சிருந்தேன். சொன்னால உங்க அக்கா? இல்ல சார், நான் சொல்லல. நான் சொல்றேன். ஒரு ரெட் லைட் ஏரியா பொம்பளைய அடைச்சு வச்சிருந்த இடத்துல தன்னையும் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு உங்க அக்கா நினைச்சிருப்பா. அன்னைக்கு உங்க அக்கா கூட இருந்தது அந்த மாதிரி லேடி இல்ல. என் ஆபீஸ்ல எனக்கு கீழே வேலை பார்த்த ஒரு லேடி கான்ஸ்டபிள். தெரியுமாடா உங்க அக்காவுக்கு? ஒரு பொறுக்கி ஆபீசர் இப்படிதான் நடந்துக்குவானாடா? உங்க அக்காவை பயமுறுத்தின, ஆனா பாழ்படுத்தல. உங்க எல்லாரையும் அழ வச்ச, ஆனா யாரோட வாழ்க்கையை நான் அழிக்கல. ஆனா உங்க அக்கா என்னோட கனவை அழிச்சிட்டாலே. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாலே. எப்படி அடங்க ஆத்திரம்? மன்னிச்சிருங்க சார். நான் செஞ்சது உங்களுக்கு எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது சார்.
நீங்க ஏன் இன்னும் என்ன தண்டிக்கலன்னு தான் எனக்கு புரியல சார். ஆனா இப்படி துளி துளியா அழ வச்சு வேடிக்கை பாக்குறது மொத்தமா என்ன கழுத்து நெரிச்சு கொள்றதை விட ரொம்ப கொடுமையா இருக்கு சார். ஏன் பேச மாட்டேன்? இப்ப கூட யோசிச்சு பாரு, நானா ஏதோ செஞ்சனா? உங்க அண்ணன் லூசு மாதிரி அவனா போய் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டான், நானா மாட்டி விட்டேன். ஆண்டவன் தேடி தேடி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறான். உன்னை அழ வச்சாலே இதோ எதிர நிக்கிறான். இப்போ அடின்னு எனக்கு எடுத்து கொடுக்கறான். உனக்கு ஏதாவது கேட்கணும்னா ஆண்டவனை கேளு, என்ன கேட்காத. சார் உங்க கோபம் எனக்கு புரியுது சார். இப்படி ஒரு மடத்தனமான காரியத்தை இவ பண்ணிட்டு வந்து நிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அதுவும் உங்க பொண்ண போய். இல்ல சார், பெரிய தப்பு சார். இந்த அறிவு கெட்ட பொண்ணுக்கு எத்தனை தடவை புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா சார். இதனால எங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? நான் இவங்க அம்மா அப்பா கிட்ட போய் புத்தி சொல்லி பார்த்தேன், அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இவங்கிட்டே இது வேணாங்கன்னு விட்டுருன்னு 1 கோடி தடவை எடுத்து சொல்லிருப்பேன். மாமா ப்ளீஸ், இப்ப அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஏசி சார் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் இல்லன்னு சொல்லல. அது அவருக்கு பிடிக்கல. என் மேல அவருக்கு என்ன கோவம் இருந்தாலும் அது நியாயம் தான். அவர் என்ன என்ன மாதிரி தண்டிக்க விரும்பினாலும் அவர் செய்யட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என்ன வச்சு என் அண்ணனை பழி வாங்க வேணாம்னு மட்டும் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு தானே, உங்களுக்காக அவர் இது கூட செய்ய மாட்டாரா? எதுக்கு செய்யணும்? இல்ல எதுக்கு செய்யணும்னு நான் கேக்குறேன். உங்க குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் புத்தர் மாதிரி சிரிச்சுக்கிட்டு சைலண்டா இருந்தோம்னா இல்ல? மனுஷன்னா கோவம் இருக்கும், வெறி இருக்கும். குணம் மட்டும் இருக்கிறவன் மனுஷன் இல்ல, அவன் பேர் கடவுள். நான் வெறும் மனுஷன். சார், நீங்க வெறும் மனுஷன் சொல்றத எங்களால் நம்ப முடியாது சார். நீங்க செஞ்ச காரியம் ஒரு சராசரி மனுஷன் மாதிரி காட்டல சார். இப்ப சொன்னீங்களே அன்னைக்கு பூரணி கூட இருந்தது ஒரு லேடி பீசி தான்னு, இது கண்டிப்பா நீங்க ஒரு தப்பான மனுஷன் தான் செஞ்சிருக்கவே மாட்டீங்க சார். மனசுக்குள்ள அவ்வளவு கருணையை வச்சுக்கிட்டு எதுக்காக அப்படி வெறி பிடிச்ச மனுஷன் மாதிரி நடிக்கிறீங்கன்னு தான் தெரியல சார் எங்களுக்கு. வாயா ஆட்டோக்காரா, நீ அந்த லேடிக்கு லெஃப்டா? இந்த லேடிக்கு லெஃப்டா? சார், நான் பூரணிக்கு ஃப்ரெண்டு சார். உண்மையை சொல்ல போனா எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சதே பூரணி தான் சார். இன்னைக்கு நான் வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கேன், இதுக்கப்புறமும் நல்லா தான் சார் இருப்பேன். அந்த மாதிரி தான் பூரணி உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சது சார். மற்றபடி பூரணி கல்யாண புரோக்கரும் இல்லை, சம்பளம் வாங்கிட்டு பண்ணி வைக்கிறதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸரும் இல்லை சார். சட்டப்படி மேஜரான பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு பெண் போலீஸும் கிடையாது சார். அது மனசுக்குள்ள ஒரு தர்ம கோட்டை கிழிச்சு வச்சுக்கிட்டு அதை மீறாம தான் சார் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. செய்யற காரியத்தில் நியாயம் இல்லைன்னு தோணுச்சுன்னா உயிரே போனாலும் அப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டாங்க சார். பூரணியை பெத்தவங்களை விட பூரணியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சார். அப்படி போடு. என்ன ராமலிங்கம், உன் மச்சான் பொண்ணு வெளியே வரும்போது பிஆர்ஓவோட தான் வரும் போல இருக்கு. அட அவங்கள விடுங்க சார். நான் என் மச்சான்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், உங்ககிட்ட எப்படியாச்சும் பேசி விநாயகத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துடுறேன்னு. எனக்காக இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார். இதுக்கு மேல எப்பவுமே இந்த மாதிரி உதவி கேட்டு உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார், என் மேல இருக்கிற கோபத்தை என் மேல காட்டுங்க சார். என்ன அடிங்க, திட்டுங்க, ஜெயில போடுங்க. ஏன் உங்க லாக்அப்ல நீங்க சொல்ற வரைக்கும் நான் இருக்கேன் சார். ஆனா எங்க அண்ணன் ரொம்ப பாவம் சார். நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னா ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது சார். எங்க அப்பா ரொம்ப வயசான மனுஷன், உடம்புக்கு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எந்த அதிர்ச்சியும் அவரால் தாங்கிக்கவே முடியாது. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஏன் ராமலிங்கம், இந்த பொண்ணை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்களேன். இப்ப என்னமா வேணும் உனக்கு? உங்க அண்ணன் வீட்டுக்கு வரணுமா? ஆமா சார், நான் நியாயம் இல்லாம கேட்கல சார். எங்க அண்ணன் சத்தியமா இந்த கொலை பண்ணல, எனக்கு அது தெரியும். அட கழுதை, எனக்கே அது தெரியுங்கிறேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. அவன் வெறும் முட்டைகோசுமா, 10 காசுக்கு பிரோஜனம் இல்லாத பைய. அவனாவது கொலை பண்றதாவது. அப்ப தயவு செஞ்சு அவர் வெளியில வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். என்ன சொன்னாலும் கேக்குறேங்கிறியா? சத்தியமா சார். அப்ப ஒண்ணு பண்ணு, நாளைல இருந்து டெய்லி காலையில என் வீட்டுக்கு வந்து சமைச்சு வச்சிரு. என் வேலைக்காரி லீவுல ஊருக்கு போறா, சாப்பாட்டுக்கு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வந்துரு.
நல்ல நாக்குக்கு ருசியா 1 மாசம் சமைச்சு போடு என்ன. மெஸ் வச்சு நடத்துறவ தானே நீ. 1 மாசம் உன் சமையல தான் சாப்பிட்டு பாப்போமே, என்ன கெட்டு போச்சு? சார் டேய் வேலு, நீ இருடா. சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு சமையல்காரியா 1 மாசம் வேலை செய்யணும், அவ்வளவுதானே? அது செஞ்சா எங்க அண்ணனை நீங்க ரிலீஸ் பண்ணிடுவீங்கல்ல? ஷூர். நாளை காலையில உங்க அண்ணன் வீட்டுல இருப்பான், அதுக்கு நான் பொறுப்பு. சார் எப்படி சார் சொல்றீங்க? போலீஸ்காரன்யா, என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்கு என்ன அதை பத்தி? சரிங்க சார், நாளையில இருந்து நான் வரேன் சார். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் சமைச்சு போடுறேன். உங்க பொண்ணு இருந்தா உங்களை எப்படி பார்த்துப்பாளோ அந்த மாதிரி நான் உங்களை பாத்துக்கிறேன் சார். பட் தயவு செஞ்சு எங்க அண்ணனை விட்டுடுங்க சார். அவன் ஒரு பாவமா அறியாதவன் சார். டீல் ஓகே, போயிட்டு வா. உங்க அண்ணன் வந்துருவான். நிஜமா தானே சார் சொல்றீங்க? அட போமா, நிச்சயதார்த்தத்துக்கு என்ன செய்யணுமோ அதை போய் செய்யுமா. காலையில உங்க அண்ணன் வீட்டுல இருப்பான். இந்த திருவேங்கடம் சொன்னா அந்த தெய்வமே சொன்ன மாதிரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. மாப்ள, அக்கா என்னாச்சுக்கா? ஏசி போய் பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு? இரு ஏன் இப்படி பதற மச்சான்? நாளை காலையில உங்க புள்ள வீட்டுக்கு வந்துருவான், போதுமா? அப்படியா? கடவுளே, நீங்க நல்லா இருக்கணும். எதை சொன்ன எங்க மனசு சந்தோஷப்படுமோ அதை சொல்லி எங்களை சந்தோஷப்பட வச்சுட்டீங்க. விநாயகத்து மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அவன் கொலை பண்ணலன்னு ஏசி ஒத்துக்கிட்டாரா? அவனை நிரபராதின்னு கோர்ட்ல விட்டுருவாங்கல்ல? கோர்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏசி சொல்லிட்டாரு காலையில பையன் வீட்டுக்கு வந்துருவான்னு. பத்தாத நமக்கு? இந்த போலீஸ்காரங்களை புரிஞ்சுக்கலாம் நம்ம அதிகமா மெனக்கட கூடாது. சட்டம்ங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் வண்டி சாவி மாதிரி. கரெக்டா கீய போட்டு வண்டியை கிளப்பிட்டு போனாலும் போவாங்க, இல்ல விரல வச்சு சுத்தி விளையாட்டு காட்டினாலும் காட்டுவாங்க. நமக்கு வேண்டியது என்ன? அது நடந்துச்சா? அதான் மேட்ரு. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. நமக்குள்ள 1000 தான் மனஸ்தாபம் இருந்தாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்களும் முயற்சி எடுத்து இந்த காரியத்தை பண்ணிருக்கீங்க. உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நாளை காலையில புள்ள வீட்டுக்கு வர போறான், எப்படி கொண்டாடுறதா ஐடியா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, விநாயகன் வந்த உடனே நிச்சயம் பண்ண அதே தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இவரே சொல்லிட்டாரு. வாழ்க்கையில முத உருப்படியான ஒரு காரியத்தை முடிவு பண்ணிருக்கீங்க. தப்பி தவறி மனச மாத்திக்கிடாதீங்க. என்ன பூர்ணி, உன் ஐடியாவா இது? இல்ல மாமா, அப்பா முடிவு பண்ணிருக்காரு. ஒரு வகையில நானும் இதுதான் ஆசைப்பட்டேன். நான் நினைச்சதையே அப்பா டிசைட் பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்ள, யோசிச்சு பார்த்தா நான் கையாலாகாத தகப்பனா இருக்கிறேன்னு நீங்க அன்னைக்கு சொன்னது கூட ஒரு வகையில கரெக்ட் தானோன்னு தோணுது. நான் அப்படித்தானே இருந்திருக்கேன். வார்த்தையில என்ன இருக்கு? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடி வைக்க முடியாம எத்தனை வருஷங்களை கடத்தி இருக்கேன். விநாயகத்துக்கு பார்த்த பொண்ணையாவது நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு தான் நான் இந்த முயற்சியிலேயே இறங்கியிருக்கேன். அவனுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது இல்லையா? இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தையே கொடுக்கணும்னு கடவுள் நினைச்சிட்டான் போல இருக்கு. வேற என்னத்த சொல்றது? நான் சொன்னதெல்லாம் விடுங்க மச்சான். உறவுன்னா உன்ன மாதிரி உண்டாண்டு முகத்துக்கு நேரா புகழ்ந்துட்டு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு இதா போறான் பாரு பண்ணாட அப்படின்னு திட்டுறதுன்னா அதுக்கு நான் ஆள் இல்ல. நமக்கு நினைப்பு ஒண்ணு பேச்சு ஒண்ணுன்னு என்னைக்குமே இருந்தது இல்ல மச்சான். யாரானா எடுத்து சொன்னாதான் காரியம் நடக்கும்னு தெரிஞ்சா அத நாம சொல்லிட்டு போவோமேன்னு நினைப்பேன், அவ்வளவுதான். என்ன இப்ப அடிச்சுக்கிட்டோம், சண்டை போட்டுக்கிட்டோம், வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டோம், என்ன கெட்டு போச்சு? இதோ என் மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து நான் செஞ்சது தப்புதான் மாமா, அண்ணனை காப்பாத்துங்கன்னு கேட்கல, போனா சரிதான்னு நான் சொன்னா? எனக்கு எல்லாரும் வேணும் மச்சான். மனசுக்குள்ள கனிவு இருக்கிறவங்களுக்கு நாக்கு கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்கும். நான் கொஞ்சம் பலாப்பழ ஜாதி மச்சான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனாலும் ஏசி சார் அக்காவுக்கு போய் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டாரு மாமா.
ஆனாலும் ஏசி சார் அக்காவுக்கு போய் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டாரு மாமா. டேய் வாய மூடுறா. நான் சமையல்காரி தானே, அதுதானே என் தொழிலு. இங்க செய்யற மாதிரி அவர் வீட்ல போய் ஒருவேளை சமைச்சு வச்சுட்டு வந்தா நான் என்ன குறைஞ்சா போயிட போறேன்? பூரணி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் இல்லம்மா, ஏசி பொண்ணு அவ புருஷனோட வெளியூர் போயிருக்கா. மனுஷன் பாவம் சோத்துக்கு வழி இல்லாம தனியா தவிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் மெஸ்ஸ வச்சு நடத்துற என்னதும் எனக்கு சமைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. இது ஒரு தப்பா? இல்லம்மா, சத்தியமா இல்லம்மா. அக்கா மாத்தி மாத்தி பேசுறாமா. அண்ணனை ரிலீஸ் பண்ணணும்னா 1 மாசத்துக்கு என் வீட்டுல வேலைக்காரியா இருந்து சமைச்சு போகணும்னு சொல்லிருக்காருமா. அக்கா அதுக்கு ஒத்துக்கிட்டதாலதான் அவர் அண்ணனை ரிலீஸ் பண்றதுக்கு சம்மதிச்சாரு. மாப்ள கொஞ்சம் அடங்கு ராசா. பூரணி எவ்வளவு பக்குவமா பொறுப்பா எடுத்து சொன்னா. நீ பேசுற விதத்துக்கும் அவ பேசுற விதத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நீயே யோசிப்பாரு. ஒரு விஷயத்த 4 விதமா யோசிக்கணும் ஐயா. இப்ப நமக்கு என்ன தேவை? உங்க அண்ணன் வெளியில வரணும், அவனுக்கு கல்யாணம் ஆகணும். அது நடந்தாதான் இந்த வீட்டுல அடுத்த நல்லதுக்கு அடிக்கால் போட முடியும். உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் ஒரு விலை இருக்கு மாப்ள. எதையுமே ஓசில வாங்கிட முடியாது, பாத்துக்கோ. கேவலம் ஒரு ஜட்டி ஒரு கர்ச்சீப்பு உன்னால ஓசில வாங்க முடியுமாயா? அட இளவு ஒரு குண்டூசி ஒரு பின்னு தண்ணிய கூட பாக்கெட்ல அடிச்சு 2 ரூபாங்கிறான். அதையும் வாங்கி குடிக்கத்தானே செய்யறோம். அக்கா, என்னக்கா அதெல்லாம்? நீ போய் அவர் வீட்ல எல்லாம் சமைச்சுக்கிட்டு. இதான வேணாங்கிறது. நீ வேணா ஏசி வீட்டுக்கு போய் உங்க அக்காவுக்கு பதிலா 4 தோசை ஊத்தி கொடுத்துருவாயா? என்ன கெட்டு போச்சு? இத பாருங்க, ஏசி விநாயகத்துக்கு செய்யற உதவி சின்னது கிச்சன் வரைக்கும் போய் தப்பிச்சு ஓடி வந்தவன என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி கூட கேட்காம வெளியில ஒருத்த அனுப்புறான்னா அந்த ஆள குலதெய்வமா நினைச்சு கும்புறத விட்டுட்டு. இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. என் பொண்ணு சுமந்து சுமந்து சுருண்டு விழுந்துருவாளோன்னு பயமா இருக்கு மாப்ள. வீட்டுல 4 ஆம்பளைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? யாராலும் எந்த காரியமும் நடக்கல. ஒத்த பொண்ணா இந்த குடும்பத்தை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கா. வெளியில சொன்னா வெக்கமா இருக்கு. நாண்டுகிட்டு செத்துலாம் போல இருக்கு மாப்ள. அப்பா ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம வீட்டு வாசல்ல உட்கார்ந்து 4 பேருக்கு சமைச்சு போட்டா அது உங்களுக்கு சரி. அதே வேலையை அவர் வீட்டுல போய் செஞ்சா அது தப்பா? எனக்கு புரியவே இல்லப்பா இந்த லாஜிக். இது பாருங்க, எனக்கு இப்ப அண்ணன் நல்லபடியா வீட்டுக்கு வந்தா போதும். ஏசி கேட்டிருக்கிறது ஒரே 1 மாசம்தான். அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. தயவு செஞ்சு நீங்க யாரும் இத பத்தி பெருசா கவலைப்படாம அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். என்னங்க, நாளைக்கு விநாயகர் வந்த உடனே முதல் வேலையா சம்மந்தி வீட்டுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாங்க. இல்ல தாமரை, இனிமே தள்ளி போட வேணாம். இப்பவே போன் பண்ணி சம்மந்தி வீட்டுல சொல்லிடலாம். பாவம் அந்த பொண்ணு நம்மள மாதிரி தானே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. முன்கூட்டியே சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு ராத்திரியாவது அவ நிம்மதியா தூங்குவாள்ல. சரி ஐயப்பா, போன போடு. இந்தாங்கப்பா. இங்க கொண்டா. ஹலோ அம்மா, நான் தண்டபாணி பேசுறேம்மா. சொல்லுங்க. என்னங்க சம்மந்தி பேசுறாங்க, ஏஞ்சி பேசுங்க. நான் என்னம்மா சம்மந்தி கிட்ட பேச போறேன், நீயே பேசுமா. சொல்லுங்க சம்மந்தி. அம்மா, ஒரு நல்ல செய்திமா. விநாயகர் நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்துருவான்னு ஏசி சொல்லிருக்காரு. கேஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம ஏசியோட செல்வாக்குல விநாயகத்தை ரிலீஸ் பண்றாங்க. நாளைக்கு அவன் வீட்டுக்கு வந்துருவான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. கடவுளே, எனக்கு என்ன பேசுறதுனே புரியலையே. காயத்ரி, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? வா, சீக்கிரம் வா. என்னம்மா? மாப்பிள்ளை நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுறாராம். கேஸ் எல்லாம் எதுவுமே இல்லையா. அவர் மேல எந்த தப்புமே இல்ல, ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்களாம். சம்மந்தி லைன்ல இருக்காடி, பேசுறீ. நான் எதுக்குமா? நீங்களே பேசுங்க. சம்மந்தி சொல்லுங்க சம்மந்தி, சொல்லுங்க சம்மந்தி. புரியுதுமா. இதுக்குதான் நான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லலான்னு இந்த செய்தியை சொன்னேன். இத்தனை நாள் விநாயகத்தை வாழ வச்சது இந்த வீடா இருந்தாலும்
இனிமே அவன் வாழ போறது உங்க பொண்ணு காயத்ரியோட தானே. காயத்ரியோட நல்ல மனசுக்கு இனிமே அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது. மாப்பிள்ளை மட்டும் நல்லபடியா வந்துட்டா ஊர்ல ஒரு சாமி விடாம எல்லா சாமிக்கும் நேர்ந்துகிட்டு இருக்கேன். சம்பந்தி ஒவ்வொன்னா எல்லா சாமிக்கும் வரிசையா செஞ்சு முடிச்சிடணும். சந்தோஷம்மா. அதோட இன்னொன்னையும் சொல்லிடுறேன், உங்களுக்கு சம்மதமான்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேலேயும் நாளை கடத்தாம நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு பார்த்த அதே முகூர்த்தத்துல விநாயகத்துக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். இல்ல சம்பந்தி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நல்ல காரியத்தை தள்ளி போட வேணான்னு சொல்றேம்மா. ஆனா உங்களுக்கு சம்மதம் இருந்தா மட்டும்தான், நான் வற்புறுத்த மாட்டேன். ஐயோ, இத போய் நான் வேண்டான்னு சொல்வேனா? எனக்கு மனசெல்லாம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது. நல்லதுமா. காலையில விநாயகம் வந்ததும் மறுபடியும் நான் உங்களை கூப்பிடுறேன். இப்ப வச்சிடுறேன். சரி சம்பந்தி.